வெல்கம் டு அபிரவின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஏர் கம்ப்ரஸர்ஸ் அதனுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் கம்ப்ரஸர்ஸ் இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது. எதுலலாம் பயன்படுதுன்னு ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப், நம்ம பைசைக்கிள், பைக், கார் இதுக்கெல்லாமே டயருக்கு ஏர் பிடிப்போம். அது ஏர் கம்ப்ரஸர்ஸ் மூலமாகத்தான் ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்தால சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தால நம்ம வீட்டில் போடுற போடுறதுக்கு போர்வெல் போடுறதுக்கும் சரி, துளையிடுறதுக்கும் சரி, அப்புறம் அந்த போர்வெல்லேருந்து தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்குமே கம்ப்ரஸர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே ஏர் கம்ப்ரஸர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோர்த் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபோர்த் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் கேஸ், அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏர். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. நாலாவதாக அதிகமாக நாலாவதாக பயன்படுத்துகிறது கம்ப்ரஸ்ட் ஏர். ஸோ அதை ஃபோர்த் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரஸர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ், ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ், வேன் கம்ப்ரஸர், அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சியல் கம்ப்ரஸர். இந்த வீடியோவில் மெயினாக நம்ம ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை பற்றி பார்ப்போம். அதுதான் பேசிக் ஆஃப் கம்ப்ரஸர். அது எப்படி இருக்குது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைன், ஒர்க்கிங் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது டேங்க்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸர் டேங்க். ஆனால் டேங்க் சொல்ல மாட்டாங்க. டெக்னிக்கலாக இதுக்கு பேர் ப்ரெஷர் வெசல். நார்மல் டேங்க்ங்கிறது ஒரு வாட்டர் டேங்க், இதெல்லாம் டேங்க்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ப்ரெஷரைஸ்டு ஏர் இருக்கிறதுனால இது ப்ரெஷர் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதனுடைய நேம் பிளேட்டு. அந்த ப்ரெஷர் வெசலில் உள்ள வாட்டர் கலெக்ட் ஆகும். அந்த வாட்டரை ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைன் வால்வு, கீழே அதுக்கு ஃபுட்டு, இதை தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே பெட்டு, இந்த பெட்டில் தான் கம்ப்ரஸர் அண்ட் மோட்டோர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது டெலிவரி வால்வு. இது வழியாக தான் அவுட்லெட் ஏர் டு த மெஷின்ஸ் டெலிவரி எடுப்பாங்க. அது ஒரு பால் வால்வு. அப்புறம் ப்ரெஷர் கேஜ் இருக்குது. இந்த ப்ரெஷர் கேஜ் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரெஷர் கேஜில் எவ்வளோ ப்ரெஷர் அதில் உள்ள அவைலபிளாக இருக்குது, என்ன ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்தது இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு கிராங்க் கேஸ். கம்ப்ரஸருடைய ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருடைய கிராங்க் கேஸ். இந்த கிராங்க் கேஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்ட்டில் டிரைவ் ஷாஃப்ட் இருக்கும், அதில் கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் டிரைவ் புள்ளி இருக்கும். இப்போ அதனால டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. இதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது டிரைவ் புள்ளி. இதில் தான் பெல்ட் டிரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வழியாக தான் டிரைவ் பண்ணுவாங்க. இது ஃபேன்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ரஸரை இது ஓடுறப்ப கம்ப்ரஸரை கூல் பண்ணுறதுக்கு உள்ள ஷாஃப்ட்டுக்குள்ளே கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஷாஃப்டுடைய சென்டர்லேருந்து எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ இது சுற்றுறப்ப எக்ஸென்ட்ரிக்காக சுற்றும். அதன் மூலமாக கிடைக்கிற ஃபோர்ஸை அப்படி லைனியர் மோஷனாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கேஸுக்கு கிராங்க் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராங்க் கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஐட்டங்கள் இருக்குது. என்னென்னா, இது ஆயில் கேஜ், எவ்வளவு ஆயில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதுக்கு ஒரு ஆயில் கேஜ் இருக்குது. கீழே ஆயில் ட்ரைன் ப்ளக் இருக்குது. இந்த ப்ளக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணினா ஆயில் உள்ள பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு புது ஆயில் ஊற்றுவாங்க. அப்படி அதை புது ஆயில் ஊற்றுறதுக்கு இந்த ப்ளக்கு, இந்த வெண்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வழியாக புதுசாக கம்ப்ரஸருக்கு தேவைப்படுற ஆயில் ஊற்றுவாங்க. SAE 40 கிரேட் ஆயில் இதில் ஊற்றுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்ரஸருடைய ஹெட்டு, பிஸ்டன் ஹெட்டுன்னு வச்சுடுங்க. இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் இதுதான் ஒரு சிலிண்டர். இதுக்குள்ளே தான் பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டன் உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சிலிண்டருக்கு மேலே வால்வு சேம்பர்ஸ். இதுதான் இன்லெட் அவுட்லெட்டுக்கு உள்ள நான் ரிட்டன் வால்வ்ஸ் உள்ளே இருக்குது. மேலே ஹெட்டு, சிலிண்டர் ஹெட்டு, வால்வு ஹெட்டு இருக்குது. இதில் இன்லெட்டில் ஏர் ஃபில்டர் மாட்டியிருக்காங்க. இந்த ஏர் ஃபில்டர் வழியாக தான் வெளியில் உள்ள அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளே உறிஞ்சி அதை ப்ரெஸ் பண்ணி இதன் வழியாக டேங்குக்கு கீழே உள்ள ப்ரெஷர் வெசலுக்கு சப்ளை பண்ணும் இந்த கம்ப்ரஸர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மோட்டர்.
பவர் மோட்டார். இந்த மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் தான், சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அந்த கம்ப்ரஸருடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி என்ன மோட்டரும் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அதில் ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது. இந்த டேங்கில் உள்ள ப்ரெஷரை இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கும். மெஷர் பண்ணி அதுலேருந்து இந்த பவர் வந்து இந்த மோட்டருக்கு போகும். ஸோ அந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டோம்னா இதிலேருந்து இந்த சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா இந்த மோட்ரு ஆன் ஆகும், ரன் ஆகும். ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இதில் பார்த்து அதுக்கு தந்தால இந்த ப்ரெஷர் சுவிட்சில் நம்ம செட்டிங் வச்சுக்கணும். இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டிங் வந்து மேக்ஸிமம் அந்த ஆஃப் ஆக வேண்டிய ப்ரெஷர், அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு ப்ரெஷரில் ஆன் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நமக்கு வந்து 60 PSI ஆஃப் ஆகுறதுன்னு வச்சுட்டோம்னா 50 PSIயில் திருப்பி ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அந்த ரெண்டு செட்டிங்குமே இதுக்குள்ளே இந்த கவரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்க்ரூஸ் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷர் சுவிட்சு, இந்த ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து சப்ளை வந்து இந்த மோட்டருக்கு போகும், இந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிரைவ் புள்ளி இருக்குது. இந்த புள்ளியிலிருந்து தான் பெல்ட் வழியாக இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக இந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். இது வந்து ஒரு அந்த சிலிண்டர் நம்ம பார்த்தோம். அந்த சிலிண்டருக்குள்ள போர் இருக்குது. அந்த போரில் பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் தான் மேலேயும் கீழேயும் ரெசிப்ரோகேட்டிங். ரெசிப்ரோகேட்டிங்னா என்ன மீனிங்னா மேலேயும் கீழேயும் ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆக்டிங்கில் இருந்தால் அதுக்கு பேர் ரெசிப்ரோகேட்டிங் சொல்லுவாங்க. இந்த பிஸ்டனில் ரிங்ஸ் இருக்குது. இந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து ரிங்ஸு. இந்த ரிங்ஸ் தான் ஏற மேலே உள்ள ஏற கீழே வர விடாமல் சீல் பண்ணிக்கிடுது இந்த பிஸ்டன் ஹெட்டு. இந்த பிஸ்டன் ஹெட்லேருந்து ஒரு டிரைவ் ராடு இருக்குது. இந்த ராடு தான் கீழே நம்ம பார்த்த அந்த கிராங்க் சேம்பருக்குள்ளே பார்த்த கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறப்ப இந்த இது வந்து இந்த பிஸ்டன் ஹெட்டை மேலே கீழேயும் தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டும் வால்வு சேம்பர். இந்த வால்வு சேம்பரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து இதான் வால்வு சேம்பர். இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன குரூவ் மாதிரி இருக்கும். அதே சேம்பரில் இந்த இதில் அடியில் இருக்கும். இது வந்து இன்லெட்டில் அடிப்பகுதியில் இதே மாதிரி குரூவ் இருக்கும். அதில் ஒரு பிளேட்டு கிடக்கும். இதுலேயும் ஒரு சின்ன ஸ்டீல் பிளேட் இருக்கும். ரெண்டு ஸ்டீல் பிளேட்டு தான் இந்த வால்வை நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது. நான் ரிட்டன் இந்த பிஸ்டன் கீழே பார்க்க போகிறப்ப இதிலேருந்து ஏற உள்ள இழுக்கும். அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிருக்கும். பிஸ்டன் மேலே பார்க்க வரும்போது இது க்ளோஸ் ஆகிடும், இது வழியாக ஏற வெளியில் தள்ளும். ஸோ ப்ரெஷர் ஏர், ப்ரெஷரைஸ்ட் ஏர் இந்த பக்கம் கிடைக்கும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இது வால்வு சேம்பர். அடுத்தது இது வந்து ஹெட்டு. இது வந்து ஒரு அந்த பிஸ்டனுடைய சிலிண்டருடைய ஹெட்டு. அந்த ஹெட்டில் தான் இது வந்து இன்லெட் ஏர் ஃபில்டர், அவுட்லெட்டில் டெலிவரி டு அந்த ப்ரெஷர் டேங்குக்கு போகிற ப்ரெஷர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு கம்ப்ரஸருடைய ஹெட்டில் உள்ள பார்ட்ஸ், அந்த ஏர் சிலிண்டருக்குள்ளே உள்ள பார்ட்ஸ். இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் இந்த ரிங்ஸை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு தான் அடியில் கிராங்க் சேம்பர்லேருந்து மேலே தெரித்து இந்த சிலிண்டர் ஹெட்டில் பட்டு உள்பகுதியில் லூப்ரிகேட்டிங் பில்டர் இருக்கும். இந்த ரிங்ஸு தேயாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஆயிலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போது அடுத்தது நம்ம அந்த ஒரு ஹெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கம்ப்ரஸருடைய சைடு வியூவில் நம்ம பார்க்குறோம். மோட்டோர் அண்டு இதனுடைய கிராங்க் ஷாஃப்டுடைய டிரைவுக்கு உள்ளது இருக்குது. இந்த ஃபேன்ஸ் வந்து இந்த ஹெட்டை கூல் பண்ணுறதுக்காக அந்த ஃபேன் லீவ்ஸ் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த கம்ப்ரஸர் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகுது. இந்த மோட்டார் ஓடுறது மூலமாக கம்ப்ரஸர் ஆப்ரேட் ஆகுது. கம்ப்ரஸர் ஆப்ரேட் ஆகிறப்ப உள்ளே வந்து அந்த ஹெட் வந்து மேலேங்கேயும் ஒர்க் ஆகும். அப்போ இதிலேருந்து ஏற இழுத்து இதுக்குள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ டேங்கில் ப்ரெஷர் பில்டப் ஆகும். அது இந்த கேஜில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு கம்ப்ரஸர் ஆப்ரேட் ஆகிறது. இது வந்து ஒரு ஏர் சிலிண்டரை நம்ம கிராஸ் செக்ஷன் அதை கட் பண்ணியிருக்கோம், பாதியாக கட் பண்ணியிருக்கோம். நமக்கு உள்ளே என்ன நடக்குன்னு தெரிவதற்காக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன நடக்குன்னு பாருங்கள். இதன் வழியாக ஏரை இழுத்து இங்கே நம்ம இந்த ஒரு பிளேட் சொன்னோம்னா 2 சின்ன பிளேட் போட்டிருப்பாங்க. இந்த பிளேட் வந்து இங்கேருந்து ஏரை இழுக்கிறப்ப இதை அலோவ் பண்ணும். இங்கே பார்க்க மேலே பார்க்க ப்ரெஷர் போகிறப்ப இது அடைச்சிக்கிடும். அதே சமயத்தில் இது கீழே பார்க்க இது ஹெட் வரும்போது இங்கேருந்து ஏர் இழுக்கிறப்ப இது அடைச்சிருக்கும். இது ப்ரெஷர் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷர் இது வழியாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு டயோடு மாதிரி, அதாவது ஒரு ஒன் வே நான் ரிட்டர்ன் வால்வு மாதிரி ஒர்க் பண்ணும். இது வந்து மேலிருந்து கீழாக ஏற அலோவ் பண்ணும், இது கீழிருந்து மேலாக ஏற அலோவ் பண்ணும். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த குரூவுக்குள்ளே கிடக்கிற அந்த சின்ன பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு. ஸோ கீழே பார்க்க ஏர் சக் பண்ணுறப்ப இந்த பிளேட்டு கீழே விழுந்து கிடக்கும். ஸோ
இதுலேருந்து ஏர் ஃப்ரீ ஃப்ளோவாக இதன் வழியாக உள்ளே வந்து இந்த சேம்பரில் நிரம்பும். அதே இந்த சேம்பர் பிஸ்டன் ஹெட் வந்து மேலே பார்க்க போகிறப்ப இந்த பிளேட் வந்து தூக்கி இந்த இடத்த அடைச்சிரும். ஸோ இங்கே போகாது, இந்த பக்கம் பாருங்கள், இங்கே கீழே உள்ளது இங்கே மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன செய்யணும்னா இதில் ஏர் வந்து இந்த வழியாக போகிறப்ப இதன் வழியாக ஏரை அலோவ் பண்ணிடும். ஏரை வந்து ப்ரெஷர் பண்ணுறப்ப இதுக்குள்ளே கூடி போய் ஏர் போயிடும். ஸோ நம்ம திருப்பி ஹெட்டு கீழே வரும்போது இந்த ப்ரெஷர் இங்கே இருக்கிறனால அது இந்த பிளேட்டை இங்கே அடைச்சிடும். ஸோ ஏர் இங்கே வராது, இங்கே போன ஏர் திருப்பி ரிட்டர்ன் வராது. இதுதான் இதனுடைய ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ இது வந்து டிரைவ் ராட், இதுதான் கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிஸ்டனை ஹெட் பிஸ்டனை ஆப்ரேட் பண்ணுற ராடு. இந்த ராடு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ஹெட்டு ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறப்ப அந்த கிராங்க் ஷாஃப்ட் எக்ஸென்ட்ரிக்காக சுற்றுறப்ப அந்த அதனுடைய மோஷன் என்ன பண்ணுது, இந்த சிலிண்டர் ஹெட்டை மேலேயும் கீழேயும் ஆப்ரேட் பண்ணுது. இது மேலே பார்க்க போகிறப்ப இந்த பக்கம் அடைச்சிருக்கனால ஏர் வந்து இது வழியாக போயிடும். கீழே பார்க்க வரும்போது இப்போ வந்து இப்போ மேலே போயிடுச்சு, மேலே இருந்து கீழே பார்க்க வரும்போது இது திறந்துக்கிடும். இதுலேருந்து ஏர் வந்து கீழே வந்து பிடிச்சிக்கணும், திருப்பி அந்த ஏரை இங்கே தள்ளும். அப்படி இங்கேருந்து எடுத்து இங்கே தள்ளி, இங்கேருந்து எடுத்து இங்கே தள்ளி, அப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனால இப்படி தான் ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணுது. மேலேயும் கீழேயும் அல்லது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஆக்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால இதற்கு பெயர் ரெசிப்ரோகேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸருக்கு லூப்ரிகேஷனுக்காக அதனுடைய கியர் பாக்ஸில் ஆயில் விடுவாங்க. அந்த கிராங்க் பாக்ஸில் விடுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கு SAE 40, அதாவது நம்ம 2 ஸ்ட்ரோக் பைக்ஸுக்கெல்லாம் விடுற அதே ஆயில் தான், இன்ஜின் ஆயில் தான். அடுத்தது ஒரு கம்ப்ரஸருடைய டியூட்டி சைக்கிள், அதுவும் ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கு. இப்போ ஒரு ஸ்க்ரூ கம்ப்ரஸர்னு எடுத்திங்கன்னா அது கண்டினியூஸ் ரேட்டட், கண்டினியூஸாக ஓட்டலாம். பட் ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் நிறுத்தி தான் ஓட்டணும். அப்போ அதனுடைய டியூட்டி சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60% டியூட்டி சைக்கிளில் தான் ஒரு கம்ப்ரஸரை பயன்படுத்தணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு 60 நிமிஷம் 1 ஹவர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 36 நிமிஷம் ஓட்டலாம், மீதம் 24 நிமிஷம் அந்த கம்ப்ரஸர் ஆஃபில் இருக்கணும். அதான் அதனுடைய கரெக்ட் டியூட்டி சைக்கிள். அதிகபட்சம் 60%, அது குறைவாக வேணால் பயன்படுத்திக்கலாம், அதுக்கு மேலே பயன்படுத்துவது நாட் ரெக்கமெண்டட். அடுத்தது நம்ம ஒரு மெஷரிங் யூனிட்ஸ், ப்ரெஷர் மெஷரிங் யூனிட்ஸை பார்ப்போம். ஏன்னா கம்ப்ரஸர் வந்தாலே ப்ரெஷர் வரும், அதில் ப்ரெஷர் கேஜ் இருக்குது. அந்த கேஜில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா SI யூனிட்ஸில் வந்து பாஸ்கல்னு சொல்லுவாங்க. அதாவது 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், அதான் பாஸ்கல் அப்படிங்கிறது SI யூனிட்ஸில். ஆனால் இந்தியாவில் மெக்கானிக் எல்லாருமே நடைமுறையில் பயன்படுத்துகிற அதிகமாக பார்த்தீங்கன்னா பவுண்ட் per இன்ச், அதாவது இன்ச் ஸ்கொயர், பவுண்ட் per இன்ச் ஸ்கொயர், அதாவது PSIன்னு சொல்லுவாங்க, பவுண்ட் per ஸ்கொயர் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பிரிட்டிஷ் ரூலிங்கில் இருந்ததுனால பிரிட்டிஷ் தான் இன்ச்சு பவுண்ட் எல்லாமே பயன்படுத்துவாங்க. அதே வேல்யூவை நம்ம பயன்படுத்துகிறோம். இதே வேல்யூவை வந்து அமெரிக்காலையும் அதே தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தால MKSல பார்த்தீங்கன்னா kg per சென்டிமீட்டர், கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. 1 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது 1 பார், அப்ராக்சிமேட்டாக 1 பார். ஸோ 10 to the power of 5 பாஸ்கல் வந்து 1 பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கார் டயருக்கு நம்ம வைக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 35 PSI அப்படின்னு அந்த கார்லேயே போட்டிருப்பாங்க. 35, 32, 30 அந்த மாதிரி. நம்ம பைக்குக்கெல்லாம் 28 PSIன்னு வைப்போம். அவங்க நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். அந்த டயர் ஏர் செக் பண்ணுறவங்க என்ன சொல்லுவோம், 28 வைங்க, 30 வைங்கன்னு சொல்லுவோம். அது என்னன்னா 35னா 35 பவுண்ட் per ஸ்கொயர் இன்ச்னு அர்த்தம். அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து 2.4 பார் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஏர் கம்ப்ரஸர், அதுலேயும் குறிப்பாக ஒரு ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் புது வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching Abhi Ravi's videos. Thank you very much.